செகண்ட் டேயோட ஃபஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியா பிரதர்ஸ் வர்சஸ் பனம்பட்டி. பாண்டியா பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி 60 பவுல். பனம்பட்டி பேட். பனம்பட்டிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுந்தர் பாண்டி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். இந்த மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா விக்கெட் வித்தியாசம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். இங்கே பாண்டியா பிரதர்ஸுக்காக ஓப்பனிங் பவுலர் நேம் மணி. ஃபஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் பால். நல்லா போட்டிருக்காருங்க, பின்னாடியே போட்டிருக்காருங்க. அங்கே ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் பால் ட்ரீ. மறுபடியும் அகல பந்து போட்டிருக்காருங்க. ட்ரீ பால். நல்ல லைனை பிடிச்சி போட்டிருக்காருங்க. டாட் பாலுங்க. ஃபஸ்ட்டு 2 பால் ஒயிட் பாலை போட்டாலும் அடுத்த பால் லைனை பிடிச்சி போட்டிருக்காருங்க மணி. செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. உள்ளே சொல்லியிருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பால். தேர்ட் பால் மறுபடியும் டாட்டு போட்டிருக்காருங்க. ஃபோர்த் பால். மறுபடியும் டாட் பால். வீசப்பட்ட பந்து சிக்கனமாக போட்டிருக்காரு. 4 பால். பேட்ஸ்மேனை ஏமாற்றி. ஃபிஃப்த் பால். மறுபடியும் நல்லா பால் அருமையாக போட்டிருக்காருங்க பால். ஆனால் அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அகலப்பந்து. ஃபிஃப்த் பால் ட்ரீ. உள்ளேயே போட்டிருக்காருங்க. டாட் பாலுங்க. இங்கே மறுபடியும் லாஸ்ட் பால். நல்லா போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. தரையை ஒட்டி அடிச்சிருக்காரு. 2 ஓடுவாளா. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு தடுப்பாளராக தடுக்கப்பட்டு 2 ரன். ஒரு ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க பனம்பட்டி. எந்த விக்கெட்டும் இழக்காமல். பாண்டியா பிரதர்ஸ்க்காக செகண்ட் ஓவர் போட வர்றார் நேம் சதீஷ். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். நல்லா உடச்சி போட்டிருக்காருங்க. ரைட் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க. தரையை ஒட்டி அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுவாளா. ஈஸியாக 2 ரன் ஓடிருக்காருங்க. அங்கே ஒரு தடுப்பாளராக தடுக்கப்பட்டு 2 ஓட்டங்கள். 2 ரன். செகண்ட் பால். உடச்சிருக்காருங்க. பின்னாடி திருப்பி அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடுவாளா. 4 ஓட்டங்கள் பெறுமா. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன் ஓடிருக்காங்க. 1 பவுன்ஸ் வேறு கொடுத்துருக்கா அம்பேர். அங்கே ஒரு தடுப்பாளராக தடுக்கப்பட்டு ஒரு ஸ்டிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கா. தேர்ட் பால். டேஸாக போட்டிருக்காருங்க. தரையை ஒட்டி அடிச்சிருக்காருங்க கீழே. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் விடுவாளா. இங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. 1 ரன் 1 விக்கெட். இங்கே பனம்பட்டிக்கு நியூ பேட்ஸ்மேன் கருப்பையா நான் ஸ்டிக்கில் இறங்கியிருக்காரு. ஃபோர்த் பால். ஒட்டச்சு போட்டிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. சூர்யாங்க நல்ல ஒரு ஃபீல்டிங்க. 2 ரன் ஓடுவாளா. அங்கே ஒரு தடுப்பாளராக தடுக்கப்பட்டு 1 ரன். ஃபிஃப்த் பால். ஸ்ட்ரைக்கில் கருப்பையா டேஸாக போட்டிருக்காருங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்ல ஒரு ஃபீல்டு. நோ பால் ப்ளஸ் 1. 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீட்டுங்க இந்த பால். ஃபிஃப்த் பால். நல்லா ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காங்க. இங்கே டாட் பால். பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பர். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். மறுபடியும் தூக்கி போட்டிருக்காருங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. இங்கே இந்த பவுலர் 2 பீமர் போட்டனால பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் ரீபால். நோ பால் ஃப்ரீ ஹிட். ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன் நல்லா போட்டுருக்காருங்க.
அது பேட்ஸ்மேன் ஏமாற்றி கீப்பரிங் தஞ்சம் முந்தது. அவரப்பந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. வைடெல்லாம் இல்லை, அம்பேர் கன்சல்ட் பண்ணி கொடுப்பாங்க. சாருங்க செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் நல்ல நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து பந்து உதிரி நோய். லாஸ்ட் பால் ரீ. அந்த நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து லெக் பைங்க. ஒரு ரன். 2 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்கா 2 விக்கெட்டுக்கு பணம்பட்டி அணியினர். பவுலர் நேம் விஜய். இன்னும் ஃபர்ஸ்ட் பால் நன்கு தடுத்தாடப்பட்ட அடிச்சிருக்க. டாஸ் பால் நல்லா உருட்டி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடுவாளா. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 1 ரன். ஒரு செகண்ட் பால் நல்லா நன்கு அடித்தாடப்பட்ட பந்து தரையை ஒட்டி அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுவாளா. ஒரு ரன் ஒரு விக்கெட். அங்கே ஒரு தடுப்பாளர் தடுக்கப்பட்டு தேர்ட் பால் நன்கு தூக்கி மேட்ச் கேட்ச் ஆகுமா. அங்கே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓடுவாளா. ஈஸியா 2 ஓடி இருக்கா. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு ஃபோர்த் பால் நல்லா உள்ளே போட்டுருக்காருங்க. தூக்கி மேலே அடிச்சிருக்காருங்க. லெஃப்ட் சைட் டபுள் ஓடுவாளா. 2 ரன் ஈஸியா ஓடி இருக்காங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ரன். அங்கே ஒரு தடுப்பு. ஃபிஃப்த் பால் நல்லா நன்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து அம்பேர் அவரப்பந்து வைட் கொடுத்திருக்காங்க. வாயிலாக அணிக்கு ரன் சேர்க்கப்படுகிறது. ஒரு சிறந்த பவுலர் ஒரு சிறந்த. ஃபிஃப்த் பால் நல்லா அடிச்சிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. வெளியில போயிடுச்சாங்க. ஸ்ட்ரீட்ல அப்படியே தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 நல்ல பேட்டுங்க. உள்ள போட்ட பார்த்து தூக்கி அப்படியே அடிச்சிருக்காருங்க வெளியில. ஸ்ட்ரீட்ல பிசிசி கிரிக்கெட் கிளப் கார்பையா சார்பாக நன்றி. இந்த ஓவர் லாஸ்ட் பால் நல்லா திருகி விட்டுருக்காருங்க. மிஸ்ஃபீல்ட் கீப்பர் போடுறாங்களா. அங்கே ஒரு நுணுக்கமான முறையில் தடுத்தாடப்பட்ட பந்து நல்லா ஓடிக்கிருக்காங்க. 2 விக்கெட் கொடுத்துருக்காரு. விக்கெட் எத்தனை ஓட்டப்பா. 2 3 ரன் ஒரு விக்கெட். 3 ஓட்டங்கள். 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்கா. பிஎம்சிசி பணம்பட்டி அணியினர். 4 விக்கெட் இருக்கு. பாண்டியா பிரதர்ஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய். பவுலிங் போட்டா 2 முத்துக்குமார் தான் வந்து பவுலிங் போடணும். பணம்பட்டிக்கு ஓப்பனிங் பவுலர் நேம் ஐயப்பன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போட்டுருக்காருங்க. மேலே பின்னாடி போயிருக்குங்க. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ஓடுவாளா. வீசப்பட்ட பந்து 1 ரன் ஓடி இருக்காங்க. நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. பேரு ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டிருக்காருங்க. நோ பால் மூலமாக மொத்தம் 2 ரன்னுங்க. நோ பால் ப்ளஸ் 1 ரன் மொத்தம் 2 ரன். ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் நல்லா போட்டிருக்காங்க. ஒரு எட்ஜாக இருக்கு. டாட் பால். செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. கால் ஒயிட். அகலப்பந்து செகண்ட் பால் நல்லா திரும்பி போட்டிருக்காருங்க. உள்ளே நல்லா ஷாட் அடிச்சிருக்காங்க. தடுத்தாடப்பட்ட பந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 1 ஓட்டம். தேர்ட் பால் நல்லா அடிச்சிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. மேலே கேட்ச் ஆகுமா. அங்கே வெல் டேக்கனுங்க. அங்கே நல்லா கேட்ச் எடுத்திருக்காரு. பண்ணமாட்டீங்க ரஞ்சித் வெளியேறுகிறார். அவர் இடத்தை நிரப்ப அவர் அணி பாண்டியா பிளஸ். அடுத்து 1 பேட்ஸ்மேனா மணி விஜய் அவர் இடத்தை நிரப்ப
எல்லாம் உள்ளேயே போட்டுருக்காருங்க. நன்கு உருட்டியே அடிச்சிருக்காருங்க. இங்கே 2 ஓடுவாளா, ஆடப்பட்ட பந்து 2 ஈஸியாக ஓடிட்டாங்க. இங்கே 2. அங்கே ஒரு தடுப்பாளரால் 5th பால் நல்லா போட்டிருக்காங்க. கீப்பர் மிஸ் ஃபீல்டுங்க. நுணுக்கமான முறை வீசப்பட்ட பந்து அங்கே மறுபடியும் ஃபீல்டு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ஓடுவாளா, ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. ஃபீல்டரின் கையில் தஞ்சம் பூந்தது. 2 ரன். இங்கே அகலப்பந்து கொடுத்துருக்காங்க. அகலப்பந்து 1 ரன்னு, 2 ஓடி எடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ரன்னு. 5th பால் ட்ரை நல்லா போட்டுருக்காருங்க. உள்ளேயே போட்டுருக்காருங்க. போல்டுங்க. நல்ல பாலுங்க. மணி அவங்க இடத்தை நிரப்ப பாண்டியா பிரஸ் இந்த இன்னொருத்தர் வந்திருக்கார் சிவராம். லாஸ்ட் 1 பால் உள்ள போட்டுருக்காருங்க. கரெக்டா நன்கு தடுத்து ஆடப்பட்ட பந்து. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நன்கு தடுத்து ஆடப்பட்ட பந்து. 4 ரன். லெக் பைஸிற்கு 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 1 ஓவருக்கு பாண்டியா பிரஸ் 10 ரன் அடிச்சிருக்கா. 1 விக்கெட்டுக்கு இழப்பின்றி. செகண்ட் ஓவர் போட வரார். நேம் சுந்தர். செகண்ட் ஓவர் 1st பால் நல்லா போட்டிருக்காங்க. குத்தியா போட்டிருக்காங்க. கீழே கீப்பர் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஏமாற்றி கீப்பரை ஏமாற்றி ஃபீல்டரின் தஞ்சம் முதல் ஒரு வட்டம். லெக் பை. செகண்ட் பால் உடச்சு போட்டிருக்காருங்க. செகண்ட் பால் ரீ. அதே மாதிரி உருட்டி போட்டிருக்காருங்க. தரையை ஒட்டியே போட்டிருக்காங்க. டாட் பால் போட்டிருக்காங்க. 3rd பால் ரீ நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காங்க. தடுத்து ஆடப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஃபீல்டுங்க. நல்ல ஒரு த்ரோங்க. 2 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 4th பால் பின்னாடி ஒயிட் பால். 4th பால் ரீ நல்லா போட்டிருக்காருங்க. ரைட் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க. மரத்தை ஒட்டி அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். இங்கே 2 ரன் ஓடுவாளா, 2 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. தடுக்கப்பட்டு 5th பால் நல்லா அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. 4 போமா. இங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ஓடுவாளா, ஈஸியாக 2 ஓடி இருக்கா. இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. நன்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ரன் அவுட் ஆகாமா இல்லைங்க. 3 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. நல்லா அடிச்சிருக்காருங்க. லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன் ஓடுவா. 2 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன் ஓவர். 2 ஓவர் முடிச்சிருங்க. 2 ஓவருக்கு பாண்டியா பிரஸ் 22 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்பின்றி. 4 பாலுக்கு 10 ரன் அடித்தா பாண்டியா பிரஸ் வெற்றி பெறலாம். அதுக்குள் கட்டுப்படுத்தினா பணமட்டி என்ன வெற்றி பெறலாம். மேட்ச் டிரா ஆச்சுன்னா விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி டீசன் போட்டி சமநிலையில் முடிந்தால் இந்த ஆட்டத்தின் கடைசி லாஸ்ட் ஓவர் போட வர பாருங்க. பணமட்டிக்கா எஞ்சியிருக்கும் பதில் 11 ரன்கள் தேவை பாண்டியா பிரஸ் அணியினருக்கு. லாஸ்ட் ஓவர் 1st பால் நல்லா தூக்கி போட்டுருக்காங்க. அங்கே தடுத்து ஆடப்பட்ட பந்து. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன் ஓடுவாளா, 2 ரன். நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. நோ பால் 1 ரன் ஓடி எடுத்த 2 ரன் மொத்தம் 3 ரன்னுங்க. ஃப்ரீ ஹிட். 1st பால் ஃப்ரீ ஹிட். நன்கு 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 அடிக்கப்பட்ட பந்து. பேட்ஸ்மேன் அப்படியே ஏறி போய் அப்படியே நின்ட்டாங்க, சுற்றிட்டு நின்ட்டாங்க. அப்படியே ஃப்ரீட்னால விக்கெட் இல்லை, ஆனால் ரன் அவுட் உண்டு. அதனால் அம்பையர் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. பாண்டியா பிரஸ் அடுத்த பேட்ஸ்மேன் நேம் சதீஷ். செகண்ட் பால் நன்கு ஒரு லெக் பை ஆடப்பட்ட பந்து. 1 ரன் ஓடி இருக்காங்க. 3rd பால் நல்லா போட்டுருக்காங்க. டச்சா போட்டு நல்லா போட்டுருக்காங்க. அருமையாக போட்டுருக்காங்க. 4th பால் நல்லா அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ஆகாமாங்க. நல்ல ஒரு டேக்கனுங்க. இங்கே பெரியசாமி
பணம்பட்டிக்கா நன்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட். 2 பாலுக்கு 7 ரன் அடிக்கணுங்க. எக்ஸல் 5th பால். நல்லா உள்ளேயே போட்டுக்காருங்க. தடுத்தாடப்பட்ட பந்து 2 ரன் விடுவாங்க. ரன் அவுட்டுங்க. நல்ல ஒரு த்ரோங்க இங்கேருந்து விக்கெட் பணம்பட்டியிலேருந்து. ஒரு ரன் ரன் அவுட் கார்த்தி ரன் ஒரு அவுட் ரன் ஒரு முறையில் விக்கெட். வெளியேறுகிறார். நிலையில வச்சுக்கோங்க. லாஸ்ட் 1 பால். நன்கு நுணுக்கமான முறையில் நல்லா பந்து போட்டிருக்கானுங்க. நுணுக்கமான முறையில் கருத்தாரத்தை ஒரு வட்டம் பவன் பணம்பட்டி மேட்ச் வேணுங்க.